எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மீனராசி என்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் உங்களுடைய நிலைகளிலே நிச்சயம் உற்சாகம் தரக்கூடிய கிரக நிலைகள், தெய்வம் கூட தடுக்க முடியாத பண மழை என்று இந்த பதிவிலே தருகின்றேன். அது எப்படி? ஏழரை சனி காலம், ஜென்மச்சனி, சனி பகவான் ராசியிலே அமர்ந்து ஏதேனும் ஒரு மனக்குழப்பத்தை, தெளிவற்ற நிலையை தந்து கொண்டிருக்கும் போது, இந்த 2026 மட்டும் என்ன திரிசங்கு சொர்க்கம் போன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு ஸ்வர்க்க பூமியை காட்டிவிடுமா என்று மீனராசிக்காரர்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. பதிவை முழுவதுமாக கேளுங்கள். வாழ்க்கையை நல்லபடியாய் புரட்டி போடக்கூடிய கிரகங்கள், அவை செய்யக்கூடிய அற்புதங்கள் 2026 ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. அன்பு நேயர்களே, மீனராசி அன்பர்களே, இதுவரை டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து தரக்கூடிய பதிவுகளை வரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். தெய்வம் கூட தடுக்க முடியாது என்றால் என்ன? தெய்வ அருள் தெய்வம் தரும்போது அதே தெய்வம் எப்படி தடுக்கும்? சனி பகவான் கொடுக்க துவங்கினால் தடுக்க முடியாது. சனி பகவான் ராசியில இருக்கும்போது கார்மிக் லெசன்ஸ், கர்ம வினைக்கான படிப்பினைகளை தருவார். நல்லது கெட்டது என்னவென்று காட்டுவார். பூர்வ ஜென்மத்திலே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலன்களை காட்டுவார். ஆனால் இப்போது தனிமையிலே இருந்து நீங்கள் ஒன்றை யோசித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். நாம் நம்முடைய உறவுகளுக்கு நன்மைதானே செய்தோம், ஆனாலும் கூட நமக்கு இந்த வாழ்க்கைக்கு வழித்துணையாக உதவுவதற்கு ஆளில்லை என்று வீணாக மனதை சஞ்சலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தானாகவே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனநிலை என்பது இருக்கும். மனதிற்குள் ஒரு எரிச்சல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். யார் உதவுவார்கள், யார் உதவ மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்வதற்கு கூட இடம் தராமல், ஏனென்றால் சனி பகவான் ராசியில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் பிறவியிலே உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருந்திருப்பார். அதனால்தான் மீன ராசி. அந்த மீன ராசியின் மீது கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் செல்லும் போது ஜென்மச்சனி விடாப்பிடியாக உங்களுடைய மைண்டை கரப்ட் செய்வார். அது செய்ய விடாமல் தடுத்து ஆட்கொண்டு நல்லதின் பக்கமே, அதாவது நேர்மறையின் பக்கமே இருந்து வெற்றியை பெற வேண்டும். உறவுகளை உதறி தள்ளக்கூடிய எண்ணம் உங்களுக்குள் எழும். உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் என்று நீங்க நினைக்கக்கூடியவை தேவைப்படலாம். தேவை என்று நினைக்கக்கூடிய உறவுகள் உங்களிடமிருந்து அகன்று போகலாம். இது நடக்கும். ஆனால் எந்த உறவுகளை உதாசீனப்படுத்துகிறீர்களோ, எந்த உறவு உங்களை உதாசீனப்படுத்ததோ, அவற்றிலிருந்து சரியான ஆலோசனை, அதாவது சரியான ஆலோசனை என்றால் நீங்களே மன அழுத்தத்திற்கு உண்டாகி சவால்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இல்லாமல், உங்களுடைய நெருங்கிய வட்டாரம், நட்பு வட்டாரம் என்று நினைக்கக்கூடிய வட்டாரத்திற்குள்ளே தொடர்ந்து ஒன்றை பேசி குழப்பிக் கொள்ளாமல் வெற்றிக்கான வழியை தேடும் போது மாபெரும் வெற்றிக்கான காலமாக இருக்கும். இந்த 2026 முழுக்க பார்த்தோம் என்றால் ஒரு 3 பேர் ஒரே இடத்துல இருப்பார். 3 பேர் என்றால் யார்? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை அப்படியா? இல்லை. ஏனென்றால் பெற்ற தாய் கூட உங்களை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிலர் சந்தித்திருப்பீர்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு கேட்பார் பேச்சு அல்லது செய்யக்கூடாத விஷயங்களை நீங்களாகவே சென்று சிக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். அந்த 3 பேர் யார் என்றால், கண்ணுக்கு தெரிந்த சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறான், ஆனால் தெரியாது கண்ணுக்கு. கண்ணுக்கே தெரியாத ராகு மற்றும் கேது. இந்த ராகு 12லும், கேது பகவான் 6ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார். இந்த இரண்டும் சரி, இந்த இரண்டும் என்ன செய்யும்? இந்த ராகுவினுடைய ஸ்பெஷாலிட்டியே பெரிய அளவிற்கு ஒரு செலவை தரும். அந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாற்ற வேண்டும். ஒரு நிலம், ஒரு வீடு, ஒரு வாகனம் வாங்குவது, கையிருப்பிற்கு ஏற்றபடி தங்கம், வெள்ளி வாங்க வேண்டும். எத்தனை முறை பல முறை எடுத்து சொன்னாலும் அது செய்வதில்லை. ஏனென்றால் கர்மவினை பயனின் காரணமாக சொல்வதை கேட்கக்கூடாது என்று இருக்கும்போது சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனோமேயானால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நிதி ரீதியாக பண மழை, அதுதான் போட்டிருக்கிறேன், பண மழை.
அந்த பணமழை என்று சொன்னால் உடனே வாளியை தூக்கி கொண்டு வானத்தை பார்த்து நிற்கக்கூடாது. உங்களுடைய உழைப்பை கூர்மையாக்கி உன்னதமாய் தொடர்ந்து, அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன், ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுவது, நாளை செய்யலாம், நாளன்னைக்கு செய்யலாம் என்று தொடர்ந்து காலம் தாழ்த்தி கொண்டு இருப்பது, இதை விடுவது. வள்ளுவர் அழகாய் சொல்லி இருப்பார், நெடுநீர் மறதி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்பார். கெடுநீரார் என்ற இடத்துல ஜென்மச்சனிக்காரர்களுடைய காமக்கலன் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று நல்ல விஷயங்களை தள்ளி போடுவது. அதேபோல் ஆன்மீக வழியில ஈடுபாடு இல்லாமல் ஏதோ பேரளவிற்கு ஏதோ ஒன்றின் மீது பற்று வைத்து, ஒரு விஷயம் அது நல்லதா கெட்டதா என்றே தெரியாது, அதை வேண்டுவது இறைவனிடம். இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று. ஆகையினால் இறைவனை வேண்டும் போது இறைவனிடம் நல்லபடியாக என்னையும் உலகத்தையும் வழிநடத்து என்று வேண்டுங்கள். விஷ்ணு வழிபாடு, சனி பகவானுக்கான பரிகார வழிபாடு, மனதை அமைதியாக வைத்து தியானத்திலே ஈடுபடும் போது முகத்திலே ஒரு பொலிவு வந்துவிடும். இப்படி ஒரு வெற்றிக்கான வழிகளை எல்லாம் நீங்கள் பெற்றுவிட முடியும். கேது 6லே இருக்கும் போது இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏனென்றால் எதிரிகளை காட்டித் தருவார். கடன்களை எப்படி அகற்றுவது என்ற ஒரு யோசனை தோன்றும். அதேபோல் நோய் போன்ற விஷயங்களிலிருந்து ஒரு ஒழுக்கத்தின் மூலமாக அதிலிருந்து வெளிவருவதற்கும் உண்மையான சேவை ஆற்றக்கூடிய பண்பையும் தருவார். ஆகையினாலே சேவை என்றால் வாயளவிலே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று வாயளவிலே சேவை செய்வதை விட்டுவிட்டு உண்மையிலேயே ஒரு சேவை மனப்பான்மையோடு, தொண்டு மனப்பான்மையோடு செய்யக்கூடிய வேலை பணம் வாங்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் அதை உண்மையாக செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கும்போது சற்று கவனம் என்னவென்றால், காம்ப்ளெக்ஸ் டிசையர்ஸ், அதீத எண்ணங்கள், விபரீத எண்ணங்கள் எல்லாம் வரும். அதனால் மனதிற்குள் ஒரு திக்குமுக்காடக்கூடிய ஒரு விஷயம் வரும். ஆனால் இதிலே சரியாக இருந்து விட்டால், அதாவது அதிகப்படியான ஒரு போக நிலைக்கு செல்லாமல் தெய்வத்தினுடைய ஆன்மீக நிலையிலே இருந்து உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் வெற்றி. சரி, முக்கியமாக பணமழை. பணமழைக்கு இந்த வருடத்துல வாய்ப்பு இருக்கிறதா என்றால், நிச்சயமாக குரு பகவான் உங்களுக்கு அப்படி ஒரு அற்புத அருளை தருகிறார். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே வக்ர கதியிலே இருக்கக்கூடிய குரு பகவான், அவர் 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே சமயத்துல உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள், 8ஆம் இடத்துல வருட துவக்கத்திலே பல கிரகங்கள் அங்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுவும் ஒரு குத்து 2 குத்து என்ற தாக்கம் அல்ல, ஒரு கும்மாங்குத்து தாக்கம் என்று சொல்லலாம். எல்லா கிரகத்தினுடைய ஒரு தாக்கமும் அங்கு இருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் கூட ஒரு தாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையினால், ஆனால் இந்த நிலையிலும் கூட தொழிலில் வெற்றி என்பது இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் ராசியில் இருக்கிறார் என்று கவலை தேவையில்லை. ஏனென்றால் கர்மத்தின் அதிபதி அவர்தான், 10ஆம் இடத்து அதிபதி. தர்மத்தின் நிலையிலிருந்து பார்த்தோமே ஆனாலும் கூட லாபத்தை தரக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவரும் லாபத்தின் அதிபதியும் சனி பகவான். ஆகையினாலே 10, 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. என்னவென்றால் 7 சனி காலம், பூர்வ ஜென்ம வினை, கார்மிக் லெசன்ஸ், கார்மிக் டெப்ஸ், கர்ம கடன்களை கழிக்கக்கூடிய சில சோதனைகள் நடைபெறலாம். இருந்தாலும் கூட இந்த பணமழை காலம் என்பது நிச்சயம்தான். லாபஸ்தானத்தின் அதிபதி சனி உங்களுடைய ராசியில் நிலைத்திருப்பதும், சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே பயிற்சி செய்யக்கூடிய காலமும் மிக சிறந்த அற்புத நற்பலன்களை பண ரீதியாக தரும். லாபஸ்தானத்தின் அதிபதி ராசியில இருப்பது மிக மங்களகரமானது. அது மட்டுமல்ல, மங்களன் செவ்வாய், செல்வஸ்தானத்திற்கு உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களன் செவ்வாயும் கூட பணம் விஷயங்களிலே உங்களுக்கு மிக அற்புதமான நிலைகளை தந்து கொண்டே இருப்பார் வருடம் முழுக்க. சில மாதம், சில நாட்களில் மட்டும் செவ்வாய் சில சங்கடங்களை தர வாய்ப்பு. அதனால்தான் தொடர்ந்து இணைந்து இருக்கும் போது அவ்வப்போது நான் தரக்கூடிய பலன்களின் அடிப்படையில நீங்கள் அதற்கேற்றார் போல் உங்களுடைய நாட்களை வடிவமைத்துக் கொள்ளலாம். இதை ஒரு ஆலோசனையாக பின்பற்றலாம். மேலும் சொல்ல வேண்டும் என்றால், குரு ஆண்டினுடைய துவக்கத்தில் சற்று அப்படி இப்படி என்று மெதுவாக உங்களுக்கு பணம் தந்தாலும் கூட, அதாவது தனம் தந்தாலும் கூட, பொருள் தந்தாலும் கூட, பொருளாதாரத்தை அப்படி ஒரு சாதாரண நிலையிலேயே கொண்டு வந்தாலும் கூட, குரு பெயர்ச்சிக்கு பின்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவார்.
அதேபோல் அக்டோபர் மாதத்திலே பார்க்கும்போது 31 அக்டோபர் 30 குரு வருமானத்தினுடைய நிலைகளை உயர்த்துவார். உங்களுடைய பொருளாதார விஷயங்கள் எல்லாம் மேம்படும். 2026 அக்டோபர் 31 தேதிக்கு பிறகாக குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 6வது வீட்டிற்கு சென்று விடுவார். இதை பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் குரு அப்படி ஒன்றும் சிறப்பில்லை, ஏதேனும் ஒரு நோய் நொடி கடன் இப்படி வம்பு வழக்கு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குமா என்று பார்த்தால், ஆனால் அது பார்க்கக்கூடிய பார்வை பலன் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு தெய்வ கடாட்சத்தை உங்களுடைய லாப வீட்டிலும் செல்வ நிலைகளிலும் பாய்ச்சி உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பார். ஆகையினால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தந்துவிடும். நாம் பட்ட கஷ்டத்திற்கு, பலருக்கு செய்த உதவிக்கு யாரும் உதவுவது போல் தெரியவில்லை என்ற மன குழப்பம், தேவையில்லாத சங்கடத்தை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய 2026 தெய்வம் தடுத்தாலும் இந்த பணமழை நிற்கப் போவதில்லை. உங்களுடைய உழைப்பு எந்த அளவோ அந்த அளவிற்கு வெற்றி நிச்சயம். எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசியில இருப்பவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.